திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வரக்கூடிய தை மாதம் 12ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி, இந்த நாள் வாஸ்து பூஜை போடலாமா அப்படின்னு நிறைய வாடிக்கையாளர்களுடைய கேள்வி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த வாஸ்து பூஜை போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு இந்த வாஸ்து சாஸ்திரத்துல அந்த புராண நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல ஒரு 8 மாத வாஸ்து புருஷன் எந்திரிக்கக்கூடிய மாசம், அதாவது உபயராசியில் இருக்கக்கூடிய, அதாவது மிதுன ராசி மாசம், அதே மாதிரி கன்னி ராசி மாசம், அதாவது உபயராசியோடைய தனுசு ராசி மாசம், மீன ராசியோடைய மாசம், அதாவது சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி மாசம் போட மாட்டாங்க, ஐப்பசி, கார்த்திகை போடுவாங்க, மார்கழி போட மாட்டாங்க, தை மாசி போடுவாங்க, பங்குனி மாசம் போட மாட்டாங்க. அப்ப இந்த 8 மாசம் தான் வாஸ்து பூஜை எந்திரிக்கக்கூடிய மாசம். இதுல நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, ஸ்திர ராசியான வைகாசி மாசம், அதே மாதிரி ஆவணி மாசம், அதே மாதிரி கார்த்திகை மாசம், மாசி மாசம், இந்த மாசம் எல்லாமே ஸ்திரம் மாசம்னு பேரு. அவர் வேலை செஞ்சா நிலையா அந்த இடத்த சக்குன்னு அந்த இடத்த வேலையே நல்லா இருக்கும். மித்த சர மாசத்துல எல்லாம் செஞ்சாங்கன்னா அந்த வேலை அப்படிங்கிறது இலைன்னு இழுத்துக்கிட்டு இருக்கும். இது ஒரு பிராணம் சம்பந்தப்பட்ட வாஸ்துல கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள். இதுல தை மாசம் போடலாமா அப்படின்னா, இந்த புராண நூல் என்ன சொல்லுதுன்னா, தை மாசத்துல அது என்ன ராசி? மகர ராசி. அங்க செவ்வாய் பகவான் உச்சமாகக்கூடிய வீடு. அப்ப இந்த தை மாசத்துல பூமி பூஜை போட்டவங்க சில நாலேஜ்ல பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செவ்வாய் கடனுக்கு காரகன், செவ்வாய்னா அதிக உஷ்ணத்துக்கு காரகன். அப்ப அதிக ஒரு கடனாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அடுத்தது வீடு அப்படிங்கக்கூடிய விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல அந்த நெருப்பினால் சேதாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறது மூல நூட்கள் சொல்லுது. அதுவும் நம்ம ஏத்துக்கக்கூடிய விஷயம்தான். ஆனா எல்லாத்துக்குமே அப்படி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அப்படியெல்லாம் இருக்காது. முதல்ல இந்த தை மாசம் 12ஆம் தேதி நல்ல நாளா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். இப்போ தை மாசம் 12ஆம் தேதி முதல்ல என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நடக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். அந்த அன்னைக்கு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். திதி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏகா தசி திதி, சூப்பரான திதி. அதுல எல்லாம் எந்த மாற்றம் இல்லை. கிழமை சனிக்கிழமை, சனிக்கிழமையெல்லாம் சூப்பரான நாள் தான், எந்த நாளும் மோசமே இல்லை. ஆனா இதுல இந்த தை மாசம் 12ஆம் தேதி வாஸ்து புருஷனுடைய நாளிகை அப்படின்னா 8 நாளிகை. 8 நாளிகை தான் எந்திரிப்பார். அப்ப ஒரு மணி அப்படிங்கிறது 2.5 நாளிகை. அப்ப 8 நாளிகைனா 3 மணி நேரம். ஒரு மணிக்கு 2.5 நாளிகை, 7:30, 12 நிமிஷங்கிறது அரை நாளிகை. அப்ப 8 நாளிகை. அப்ப 3 மணி நேரம் 12 நிமிஷங்கிறது தான் அந்த 8 நாளிகையுடைய டைம். இதை நம்ம எப்படி ஒரு கால்குலேஷன் போடுறோம்னா, பொதுவாக நம்ம சென்னையிலே வச்சுக்குவோம், நம்மளுடைய தலைநகரம் சென்னை. அப்போ சென்னையில் சூரிய உதயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6:36 தான் சூரிய உதயம் ஆகுது. ஓகேங்களா? இந்த 6:36 3:12 கழிச்சு சேர்த்துனோம்னா 8:48, 9:48 தான் வாஸ்து புருஷன் எந்திரிக்கிறாரு. அதை நீங்க மனசுல புரிஞ்சுக்கணும். அப்ப வாஸ்து புருஷன் எந்திரிச்சாருன்னா அவருடைய செயல்கையை கிட்டத்தட்ட 90 நிமிஷத்துல எந்திரிக்க வேண்டியது, பல்லு விளக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, ஸ்நானம் பண்ண வேண்டியது, அடுத்தது சாப்பிட வேண்டியது, அடுத்தது தாம்பூலம் தரிக்க வேண்டியது. இதுதான் அவருடைய வேலை. 90 நிமிஷம். 90 நிமிஷம்னா 1.5 மணி நேரம். அப்ப 9:48 1.5 மணி நேரம் அப்படிங்கிறப்ப 4, 3, 7, 18 மிச்சம் 1, 11, 18. அப்ப 9:48 11:18 வரைக்கும் தான் வாஸ்து புருஷன் எந்திரிக்கக்கூடிய நேரம். நல்லா புரிஞ்சுக்கங்க. வாஸ்து புருஷன் எந்திரிக்கக்கூடிய நேரம் 9:48 11:18 வரைக்கும் தான் அந்த வாஸ்து புருஷனுடைய எந்திரிக்க நேரமே. இந்த டைமுக்குள்ளதான் நம்ம பூமி பூஜை போடணும். அப்ப இதுல கடைசி நிமிஷம் இருக்குது பாத்தீங்களா? கடைசி ஒரு 18:36 நிமிஷம் அப்படின்னா 9:48 ஒரு 18, 3, 3, 24, 54, 8, 4, 12, 2 மிச்சம் 1, 9, 102னா
42 மிச்சம் ஒன்று. அதாவது 10 மணி 42 நிமிஷத்துலேருந்து 11 மணி 18 டைம். நல்லா புரிஞ்சுக்கங்க. 10 மணி 42 நிமிஷத்துலேருந்து 11 மணி 18 நிமிஷத்துக்குள்ள தான் நீங்கள் பூமி பூஜையே போடணும். இந்த டைமுக்குள்ள நீங்கள் வாஸ்து பூமி பூஜை போட்டு முடிச்சுக்கலாம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தை மாதம் அப்படிங்கிறது நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பாதிப்பு, அடுத்தது கடன் ரீதியாக பாதிப்புனா யாராருக்கு அப்படின்னு யோசனை பண்ணணும். எல்லாத்துக்குமே அது நடக்காது. செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசிகள் எதுவோ, அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய ராசிகள் எதுவோ அந்த ராசிக்காரங்க தயவு செய்து தை மாதம் பூமி பூஜை போடாதீங்க. அப்படின்னு என்ன? செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய வீடு மேஷம், விருச்சகம். உச்சம் பெறக்கூடிய வீடு மகர ராசி. அப்ப மேச ராசிக்காரங்களும் விருச்சக ராசிக்காரங்களும் அதே மாதிரி மகர ராசிக்காரங்கள் மட்டும் பூமி பூஜை நீங்க போடாதீங்க. மித்த ராசிக்காரங்க எல்லாருமே போடலாம். உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்திகள் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தா இந்த நாள்ல நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இதுல எந்த மாற்றம் இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த அன்னைக்கு கேட்ட நட்சத்திரம். அப்ப இந்த கேட்ட நட்சத்திரம்ங்கிறது யாருடைய நட்சத்திரத்துக்கு வைநாசிகமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதய நட்சத்திரம் இருக்காங்கல்ல, கும்பராசியில பர்டிகுலரா சதய நட்சத்திரம். அப்ப அந்த சதய நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் நான் சொல்றது, பத்திரம் அப்படிங்கிறவங்க யார் பேர்ல ரிஜிஸ்டர்ட் இருக்குதோ அவங்க சதய நட்சத்திரமா இருந்து அந்த அன்னைக்கு, அதாவது தை 12ஆம் தேதி சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 22வது நட்சத்திரமா அந்த கேட்ட வரனால நீங்க மட்டும் பூமி பூஜை தயவு செய்து போட வேணாம். உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருந்தா, சனிக்கிழமை எங்க சூலம்? மேற்கு பக்க சூலம். அப்ப சனி மேற்கு சூழம்னா, நான் மற்ற ராசிக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, பொதுவா யார் யார் பூமி பூஜை போடலான்னு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நான் சொன்ன மேஷ ராசி, விருச்சிக ராசி, அடுத்தது மகர ராசிக்காரங்க போடவே வேணான்ட்டேன். அதுல கும்பராசியில சதய நட்சத்திரத்துக்காரங்கள வேணவே வேணான்ட்டேன். ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் போடக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும் யாருமே சனிக்கிழமை வர்றதுனால, சனிக்கிழமை சூலம் அப்படிங்கிறது மேக்க சூலம். அப்ப கிழக்கு தலைவாசல் வச்சு வீடு கட்டினீங்கன்னா நீங்க கால் எடுத்து வைக்கிறது மேக்க தான் கால் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப கிழக்கு பார்த்து யார் யார் வீடு கட்டலான்னு இருக்கிறீங்களோ அவர்கள் மட்டும் மேற்கு திசை, வடக்கு திசை, தெற்கு திசை இதெல்லாம் கட்டிக்கலாம். கிழக்கு பார்த்து வீடு கட்டலான்னு இருக்கிறவங்க தை மாசம் இந்த தேதி உங்களுக்கு செட் ஆகாது, சிறப்பான பலன்களை கொடுக்காது. அப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நம்முடைய ஜாதகத்தை பார்க்கணும், அடுத்தது நேரங்காலத்தை பார்க்கணும், சூளம் எந்த பக்கம்னு பார்க்கணும், நம்மளுக்கு வைநாசிக நாளா வருதான்னு பார்க்கணும், சந்திராஷ்டமம் இருக்குதான்னு பார்க்கணும். அப்ப யாருக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்ப உங்க பேரு, பத்திரம், ரெஜிஸ்டர்டு ஓனர் பரணி நட்சத்திரமா இருந்தா அந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்களும் இந்த தை மாசம் 12ஆம் தேதி அன்னைக்கு வீடு கட்ட வேணாம். அப்ப ஒரு வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா அது காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம ஒரு காரணத்தோடு ஒரு வீட்டு வேலையை துவங்குறோம் அப்படின்னோம்னா அது ஒரு சிறப்பான நாள், நட்சத்திரம், நேரங்காலம் பார்த்து பண்ணணும். அப்ப இந்த பூமி பூஜை போடுவதற்கு குழப்பமா இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமான வீடியோ தான். நான் சொல்லக்கூடிய நட்சத்திரம், சொல்லக்கூடிய ராசிகள், கிழக்கு பார்த்து வீடு கட்டலான்னு இருக்கிறவங்க மட்டும் இந்த நாளை தவிர்த்துக்குங்க. மற்றவங்க தாராளமா இந்த நாள்ல போடலாம். மிக சிறப்பான உன்னதமான பலனை கொடுக்கும். இந்த தை மாசம் 12ஆம் தேதி நெருப்பினால் சேதாரம், கடன் ரீதியான வாய்ப்புகள் அப்படின்னா மேசம், விருச்சகம், அடுத்தது மகரம், அதே மாதிரி கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், இவர்களுக்கெல்லாம் வீடு கட்டுனா கிழக்கு பார்த்து வீடு கட்டுறவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா அக்னியால், நெருப்பினால் சேதாரம், கடன் ரீதியான பாதிப்புகளை கண்டிப்பா வரும். இதுதான் இந்த தை மாசம் 12ஆம் தேதியோடைய வாஸ்து பூஜை போடுறதுக்கு உண்டான முழு விளக்கமே இதுதான். இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் எங்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தருக்கு இன்னொரு 10-12 நாள் தான் இருக்குது, யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ பயன்படும். அந்த ஒரு காரணத்தினால மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் நம்முடைய பரணி அஸ்ட்ரோ வேல்டு சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இதுவரைக்கும் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் என்னுடைய வாழ்த்துக்களும். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி நிச்சயம் குறையும் அப்படின்ற தகவலோடு
நான் அடுத்து ஒரு நல்ல அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.